இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. சில மாறுதல்களோட புதிய 500 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டை ஒழிக்கக்கூடிய வகையில புதிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு மாற்றாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இது வழக்கத்தை விட அளவுல சின்னதாகவும் முற்றிலும் புதிய வடிவமைப்போடும் இருந்துச்சு. இப்போ புதிய 500 ரூபாய் நோட்டுல சில மாறுதல்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதன்படி என்ன அப்படின்னா, புதிய மகாத்மா காந்தி வரிசையிலான இந்த நோட்ல ஏ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுல ஆங்கில எழுத்து இருக்கு. அது என்ன அப்படின்னா இ. இதே மாதிரி தற்போதைய நோட்ல ரிசர்வ் வங்கி கவர்னர் உர்ஜித் ஆர் பட்டேல் அப்படிங்கிற கையெழுத்து முன்புறம் இடம்பெற்றிருக்கு. புதிய நோட்ல பின்புறம் இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே புழக்கத்துல இருக்கக்கூடிய புதிய 500 ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. இப்படி அடிக்கடி பணத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள் கிட்ட கொஞ்சம் பயமும் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்ல, ஒரு சில குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பாகவும் அமையுது. சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.